நான் வந்து சென்னை, நான் இங்கே மங்களத்தில் செக்யூரிட்டியாக ஒர்க் பண்ணுறேன். நான் இங்கே பஸ்ஸுக்கோசரம் இங்கே வெயிட் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு 2 அக்கா இருந்தாங்க, அவங்க யாருன்னு தெரில. அவங்களும் என் கூட தான் ஏறினாங்க. ஏறி 2 செகண்டில் ஆப்போசிட்டில் வர டிரைவரோ இந்த டிரைவரோ ஒரு கெத்து மாதிரி, கெத்துனா நான் ஸ்டைலாக ஓட்டுறேன்னா நீ ஸ்டைலாக ஓட்டுறியா, அவனுங்க கெத்துக்கு அடித்து இது பண்ணி அந்த ஒரு அக்கா வந்து இப்போ உயிர் இருக்கான்னு தெரில. நான் தான் தூக்கி அந்த அக்கா ஹாஸ்பிட்டலில் இங்கே சேர்த்துக்குறோம். என் மொபைலில் கூட எடுத்துட்டானுங்க, புரியுதா? ஆனால் அந்த அக்கா உயிர். நான் என்ன சொல்கிறேன்னா, டிரைவருங்க நீங்கள்லாம் உங்கள் கெத்தை வெளியில் வச்சுங்க, புரியுதா? இப்போ நீங்கள் ஒரு அவங்க உயிர் போச்சுன்னா அவங்களுக்கு ஒரு புள்ள குட்டி இருக்குல்ல, புரியுதுங்களா? அதெல்லாம் நீ பாப்பியாடா. சார், ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு டிரைவர் ஒரு கண்டக்டர் வரலாம். ஆனால் அந்த பஸ்ஸில் அவங்க கூட ஒரு 4-5 பேர் வராங்க, வெட்டியாக சுற்றுறாங்க. இது எதனால் டெய்லியும் எல்லா பஸ்ஸுலையுமே நடக்குதுங்க. ஒரு பஸ்ஸு அவ்வளோ வேகமாக வருதுங்க. ஏன்னா என்னோட ஏரியா வந்து நான் அடிபட்ட ஏரியா கிடையாது, எனக்கு வந்து கேவி நகர் அங்கே இருக்குது. இது மினிமம் நான் டெய்லியும் பஸ்ஸில் நான் காலையிலும் நான் மாலையிலும் போகும்போது இது நடக்குது. இதுக்கு காவல்துறை இதுக்கு கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுக்கணும். அடிபட்டது என்னோட தங்கச்சிங்க, 2 குழந்தைங்க பாவம், பச்சை பிள்ளைங்க தவிக்குதுங்க. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. இனி பேசுங்க. என் பொண்ணு தாங்க தண்ணியை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி வண்டியை ஓட்டு என் பொண்ணு அடிபட்டு ஆஸ்பத்திரியில் போய் அனாதையாக கிடக்குறாங்க. நாங்கள் எந்த பாட்டும் பண்ணல. எனக்கு சின்ன பிள்ளை இருக்குங்க. என் பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலைங்க. மினி பேசுக்காரங்க ஃபுல்லாகவே குடிச்சு விட்டு தாங்க வண்டி ஓட்டுறான். எல்லாருமே எல்லா பாயிலும் அப்படி தாங்க செய்கிறான். ரெண்டு பச்சை பிள்ளை இருக்குமா, கை வச்சுட்டாங்கப்பா. ஹாஸ்பிட்டலுக்கு போங்க. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு பாருங்க. முருகம்பாளையம் ஆலமர ஷாப்பு, இந்த கறி கடைக்கும் பக்கத்தில், முத்து கறி கடைக்கும் பக்கத்தில் ரைட்டில் அந்த ஏஜேபி பஸ்ஸு வந்து ஏறினாப்புல. அவர் வந்து கார்த்தி பஸ்ஸு அங்கேருந்து ஆப்போசிட் வந்தாப்புல. வந்தோடனே ரைட்டில் ஏறினோன்னே மறுபடியும் அவர் ரைட்டில் கட் பண்ணோன்னே அவர் கார்த்தி வந்து நேராக விட்டுட்டாப்புல ரைட் சைடு. அதுக்கப்புறம் 2 பேருமே சவுண்டு நேருக்கு நேராக போதே ஒரே ஏதோ ஃபைட்டு நேரடியாக தெரியாமல் இது ஆக்சிடென்ட் நடந்த மாதிரில வேணும்னே பண்ண மாதிரி தெரிஞ்சு மக்கள் ஒரு அம்மாவுக்கு வந்து நல்ல அடி நல்லா மயங்கி விழுந்துட்டாங்க. அடுத்து வந்து ஒருத்தருக்கு ஒரு பையனுக்கு ஒரு சின்ன குழந்தை 3 பேருக்குமே எல்லாம் ஆம்புலன்ஸ் வந்து ஆஸ்பத்திரி அழைச்சி போயிட்டாங்க. அவ்வளோதான் நடந்தது. இந்த ஏரியாவில் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு மற்ற சின்ன ஆக்சிடென்ட் நடக்கும். இது வந்து வேணும்னே செஞ்ச மாதிரி தெரியுது. நேரடியாக வந்து ஆக்சிடென்ட்டு மக்கள், ஆமாம், போட்டினால மக்கள் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்டாங்க. ஒரு டிரைவர் கூட போயிட்டாப்புல, இல்லைன்னா அவரை எல்லோரும் அடிக்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்க எல்லாம் போய் சேர்ந்து. அப்புறம் இதுதான் பெரிய ஆக்சிடென்ட் அது ஒருத்தர் இந்த இடத்துல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.